பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Timothy chapter 6 verse 8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, இருப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளே வைக்க விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதும் சோர்வு, பார்க்கிற அனைவர் மத்தியிலும் துயரம், துக்கம், கலக்கம், இருப்பவர்களிடத்திலும் கலக்கம், இல்லாதவர்களிடத்திலும் கலக்கம். ஒரு நாளை ஒரு மனிதன் முடிக்கும்போது கலக்கத்தோடு முடிக்கிறான். ஆரம்பிக்கும் போதும் கலக்கத்தோடு ஆரம்பிக்கிறார்கள், முடிக்கும் போதும் கலக்கத்தோடு முடிவடைகிறார்கள். சிலர் நாளை ஆரம்பிக்கும் போது கலகத்தோடு ஆரம்பிக்கிறார்கள், அந்த நாளை முடிக்கும் பொழுது கலகத்தோடு முடிக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்ன தெரியுமா? பி ஹாப்பி. உங்களை நன்றாக மகிழ்ச்சியாக வையுங்கள். அதில் 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்கிற இடத்திற்கு நாம் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏனென்றால் பேஸ் அதுதான், அடிப்படை அதுதான். இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு உடை, தூங்குறதுக்கு ஒரு சின்ன இடம், இது 3 தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவை. இதை தாண்டி அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசுவை அறிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? இதை வாங்கு, அதை வாங்கு, அது வேணும், இது வேணும். மற்ற புறஜாதிகள் வாழ்வது போல நம்மை வாழ வைத்து, அதை நோக்கி பயணப்பட வைத்து, ஒரு கட்டத்தில் கடன், பாரம், துன்பம், பிரச்சனை, சாப்பிட முடியல, தூங்க முடியல, மகிழ்ச்சி போது, எதை நோக்கி போனோமோ அதை நோக்கியே ஓட வைத்து, ஒரு துர்மரணத்தையும் இந்த உலகத்தில் கொடுக்க வைத்து அவர்களை அழிக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நெவர் கெட் இன்டு எனிதிங் விச் ஸ்பாயில்ஸ் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். உங்கள் மகிழ்ச்சியை எடுக்கிற எந்த காரியத்தின் பக்கத்துக்கும் போயிடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய மகிழ்ச்சியை திருடுகிற எந்த காரியத்தினிடத்திலும் போயிடாதீங்க. கர்த்தர் கொடுப்பதிலே மகிழ்ச்சியாக இருங்க. இது போது ஆண்டவரே சொல்லுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்குறாரோ அதில் திருப்திப்படுங்க. ஒருத்தர் சொன்னாராம், என் வீட்டு வாசலில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடு வேணும்னு சொன்னாராம். அப்போ தான் இன்னொருத்தர் சொன்னாராம், அப்படி ஆசைப்படாதப்பா, உன் வீட்டில் கரப்பாம்பூச்சி இல்லாமல் இருக்கே, அதுக்கு சந்தோஷமாக இரு. மின்மினி பூச்சி பட்டாம்பூச்சி தான் தேவைன்றல, கரப்பாம்பூச்சி இல்லாமல் இருக்கியா, அதுவே சந்தோஷம். அதான் பேஸ். நமக்கு தேவையான அடிப்படைகளை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தருகிறார். அந்த அடிப்படையில் உத்தமமாக, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதீதமாக போகாதீங்க. எறும்பினிடத்திலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். அந்த எறும்பை பாருங்கள், அதனுடைய எடைக்கு மேலே அது எதையாகிலும் இழுத்தால் தன்னுடைய வீடு வரைக்கும் இழுத்துட்டு வரும். உதாரணத்துக்கு, எறும்பு ஒரு அரிசி விதையை, ஒரே ஒரு அரிசி விதையை தான் அதால் இழுக்க முடியும். அந்த இழுக்கிற அரிசி விதை இருக்குது பார்த்தீங்களா, அது அதை விட கிட்டத்தட்ட ஒரு 5-6 மடங்கு அதிகமாக இருக்கும். அதை தானால் தள்ள முடியாமல் இழுத்துட்டு வரும். இழுத்துட்டு வர்ற அந்த அரிசி விதையை தான் இருக்கிற இடமாகிய அந்த புற்றுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, அந்த ஓட்டையில் தள்ளி தள்ளி பார்க்கும். அதால் முடியாது. கொஞ்ச நேரம் தள்ளி பார்த்துட்டு அது என்ன நம்ம செய்யும்? இனி இந்த அரிசி விதை என் மகிழ்ச்சியை கெடுக்கும், நான் அழிந்து போவேன் என்று உணர்ந்து அந்த அரிசியை அங்கேயே விட்டுட்டு தன்னுடைய இடத்துக்கு அது உள்ளே செல்லும். இதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற மகா ஞானம். பெரிய காரியம், பெரிய கடன், பெருசாக வாழணும், பெருசாக பண்ணணும், போட்டியில் போகணும், அவங்கள விட தாண்டி போகணும், இவங்கள தாண்டி போகணும், இப்படி அதிகமாய் சென்றவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஆனால்
இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளில் நல்ல திருப்திப்பட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற காரியங்களில் ஆண்டவரே தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். சிறிய காரியமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்து, உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்து, நீடித்த வாழ்க்கையை கொடுத்து, பரலோகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் நடத்துவார். ஆகவே இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே இருப்பதில் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சிக்கு குந்தகம் கொடுக்கும் எந்த இடத்துக்கும் போகாதீங்க, எதையும் நடாதீங்க. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை, இரட்சிப்பின் மகிழ்ச்சியை உலகத்தில் உள்ள எதை கொண்டும் அழித்து விடாதபடிக்கு கவனமாக உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தை இந்த நாளில் கேட்டாங்களோ மிகுந்த கவனமாக இருக்க, எதிலும் அதீத ஆசை வைக்காமல், அதீதமாய் போகாமல், மேலே வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி தங்களை தாங்களே உயர்த்தாதபடிக்கு, போதும் கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகள் நல்லது என்று சொல்லி உம்மிலே கலிகூற உடைய பிள்ளைகளுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. யாராகிலும் தோற்றுப்போய் ஆண்டவரே இப்படி அதீத ஆசையினால் தோற்றுப்போய் தோல்வியடைந்து சோர்வடைந்து மகிழ்ச்சியை இழந்திருப்பார்களானால், இந்த நாளிலே அவர்களை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுத்து, இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து, நித்திய பேரானந்தத்தை கர்த்தர் கொடுத்து, நீர் பரலோக வாழ்க்கைக்கென்று அவரை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட பலன் தந்து நடத்துங்க. துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பாராக. ஆமேன்.